கதவை பூட்டி கொண்டு ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகுகிறது, வல்லமை பெருகுகிறது. அரை கதவை நீங்க பூட்டலனா கடைசி வரைக்கும் கடன்காரனா இருக்கிற போறீங்க. அரை கதவை பூட்டலனா உன் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாக போறதில்ல. நீ அரை கதவை பூட்டலனா உன்னை கொண்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நீ அரை கதவை பூட்டாத வரைக்கும் கடனாளி உன் வீட்டுக்கு முன்னாடி நின்று உன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போவதற்காக அவன் வாசலிலே காத்து கொண்டிருப்பான். அதனால தான் சொல்றான், ஆமென். அவர் சொல்றாரு, நீ உள்ளே போய் அரை கதவை உன் பிள்ளைகளோட அரை கதவை பூட்டிக்கொண்டு இதை செய் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பெருகிற இடம் தெரியுமா? ரகசியமான ஜெபத்தில் தான் நம்முடைய அபிஷேகம் பெருகுகிறது. தேவனுடைய சமூகத்தில் போய் அரை கதவை பூட்டிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி நீ மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில தேவனோடு பல மணி நேரம் நீ முழங்கால் படியில் நின்று தேவனை நோக்கி அவரை பார்த்து கூப்பிடும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கிறது. உனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை பெருக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா.